இப்போ நீங்களே வந்து அண்ணன் தம்பி உறவு இருந்துச்சு, அண்ணன் தம்பி நீங்களே சொல்லிக்கிறீங்க, நீங்களே வெளியில் போகிறதுக்கு உள்ளே விட்டுக்கிட்டு அப்புறம் கட்சியே இல்லை. முதல்ல கட்சி இல்லாதனால இப்போ ஆதரவாக பேசுகிறாரு. அது கட்சி காலி ஆயிடுச்சு சார். கட்சி எப்படியா இப்போது ஒரு விஷயம் நடவு தப்பாக பேசுகிறார் சீமான், வந்து அரசியல் தப்பாக பண்ணிட்டாரு, தப்பாக பேசுகிறாரு. இவருடைய பேசுகிற விளைவு கட்சி காணாமல் போய் கரைஞ்சிட்டு இருக்குது. அது விஜய் பற்றி அதனால விஜய் பற்றி பாசிட்டிவாக சொன்னேன். இந்த நேரத்தில் இப்படி சொன்னால் சரியாக இருக்குது. இது எப்படி நல்லா புரிஞ்சுங்க. பாண்டேக்கும் ஒரே மாதிரி சிந்தனை இருக்குது, விஜய் செய்தது சரி. சீமானுக்கும் ஒரே மாதிரி சிந்தனை கேட்டால் விஜய் செய்தது சரி. இங்கே வந்து கதறிட்டு இருக்கிறான் எல்லாருமே. இது பொதுவான மனிதர்கள் எல்லாருமே கேட்டால் விஜய் செய்தது தவறு, அவரை இந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும், அங்கே மக்கள்கிட்ட. இதெல்லாம் வந்து விஜயோட வெல்விஷர்ஸ், நலன் விரும்பிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை விஜயோட அரசியலை விரும்புகிறவங்க, இல்லை விஜய் செய்தது தவறு, ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும். என்னை கேட்டால் இதை விட ஒரு படி மேலே போய் உங்களுக்கு வந்து அரசியலில் வந்து ஒரு என்ன சொன்னால் அந்த அறிவு இருந்ததுன்னா, நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா செக் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுக்கணும், நிவாரண நிதிக்கு. இதுதான் அரசியல்.